இப்ப நம்ம நெல்லிக்காயில துவையல் செய்ய போறோம். நெல்லிக்காய் துவையல் இல்லையா? இது இப்ப சாதத்தோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடணுமா? சாதத்தோட நல்லெண்ணெய் ஊத்தி இந்த துவையல போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம். இல்ல கோதுமை தோசைக்கு சர்க்கரை நோய் உள்ளவங்க டெய்லி சப்பாத்தி சாப்பிடணும்னு சொல்றாங்கல்ல, அவங்க கூட கோதுமை தோசைக்கு இந்த துவையல காம்பினேஷன் நல்லா இருக்கும். நீ சர்க்கரை நோய் உள்ளவங்க எல்லாம் டெய்லி இன்சுலின் போட்டுக்குவாங்க, அதனால அதெல்லாம் வர்ற சூட இந்த நெல்லிக்காய் தணிக்கும். சரி, இப்ப நெல்லிக்காய் துவையலுக்கு தேவையானது கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய், நெல்லிக்காய். இதுவும் வேக வச்சு எடுத்து நெல்லிக்காய். ஆமா, வேக வச்சு எடுத்துக்கணும். முதல்ல மஞ்சள் பொடியை லேசா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அடுப்பு பத்த வச்சுட்டு அதுல கடாய் வச்சுட்டு வைக்கிறோம். நல்லெண்ணெய் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு. இந்த நெல்லிக்காயை உதுத்து வச்சுக்கணும். இந்த கடுகு வெடிச்சதும் உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் 2 சிட்டிகை, அப்புறம் 3 பச்சை மிளகாய் ஒடிச்சு கட் பண்ணிட்டு, இது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். லைட்டா அப்படி வதக்கிட்டு இந்த வேக வச்சு உதுத்து வச்சிருக்க நெல்லிக்காயும் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு இதுல ஆறியுடனே மிக்சியில அரைச்சு பரிமாற வேண்டியதுதான். இப்போ இது சூடு ஆறிடுச்சு இல்லையா? நம்ம மிக்சியில அரைக்கலாம். அரைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். போதுமா? நெல்லிக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பாருங்க. நெல்லிக்காய் துவையல் தூள்